الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله إني أوصيكم ونفسي أولا بتقوى الله فقد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله مولانا العليم وقال رسول الله صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمن وجنة الكافر صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த வல்ல ரஹ்மானை குறித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் ஆலமின் பெருமானார் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் பின்பற்றினார்களோ இனிமேல் பின்பற்ற போகிறார்களோ அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த ஜுமாவுக்கு வந்திருக்கக்கூடிய அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹ் ஒருவனை பயந்து கொள்ளும்படி ஆரம்பமாக பலகீனமான அடியானாக எனக்கும் அவ்வாறு உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வசியா செய்து கொள்கின்றேன். கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நேர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு புனிதமான ஒரு முஹர்ரமுடைய மாதத்துல எங்கள் அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். முஹர்ரம் சொல்றது இது இஸ்லாமியர்களுடைய புது வருடம். இஸ்லாமியர்களோட புது வருடம் வரக்கூடிய நேரத்தில் அந்நியர்களுக்கும் ஒரு புது வருடம் ஒன்று. அந்த கலாச்சாரத்தை எங்களுக்கு பின்பற்றலாம். எங்களுக்கு புது வருஷம் முஹர்ரம் மட்டும்தான். ரெண்டாவது விஷயம், அவங்க புது வருஷத்தை ஒரு நோக்கத்தை வச்சு ஒரு குறிக்கோளை வச்சு அவங்க அடையிறல்ல. அவங்க புது வருஷத்தை அடைஞ்சிருச்சுன்னா அதுல வீணான களியாட்டங்களையும் அதுல இதுலயும் ஈடுபடுவாங்க. ஆனா முஹர்ரமுடைய எனக்கு தரப்பட்ட புது வருடம் அல்லாஹ் தஆலா ஒரு குறிக்கோளை வச்சு அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். இந்த புது வருஷத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு என்னத்துக்கு தந்தாடு சொன்னா, கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த புது வருஷத்தை நாங்க அடைஞ்சதுனால சந்தோஷம் அடையக்கூடாது, வாழ்க்கையில கவலைப்படணும். ஏன் கவலைப்படணும்னு சொன்னால், வருஷா வருஷம் நாங்க ஒவ்வொரு வருஷமும் முஹர்ரமுடைய மாதத்தை அடைஞ்சு கொண்டு தான் இருக்கிறோம். மனிதண்ட மூச்சு காத்துக்கள் ஒவ்வொன்றும் செலவழிக்கப்பட்டு கொண்டிருக்கி, ரிஸ்குடைய மணிகள் முடியப்பட்டு கொண்டிருக்கி. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, மனிதன் கழிக்கக்கூடிய ஒவ்வொரு நேரமும் அவனுடைய கபரை நோக்கி கொண்டிருக்கிறான். வாழ்ந்த வாழ்க்கை மிச்சம் வாழ போறது கொஞ்சம். அல்லது கலக்கல் மௌத்தவல் ஹயாத். அல்லாஹ் குர்ஆன்ல ஹயாத்தை விட மௌத்தை உறுதிப்படுத்துறான். மௌத்த எல்லாம் முற்படுத்துறான். அல்ல ஏன் ஹயாத்து நிச்சயம் இல்ல, மௌத்து நிச்சயம். யானைக்கும் அல்ல மௌத்த வச்சான், பூனைக்கும் அல்ல மௌத்த வச்சுக்கிறான், சின்ன எறும்புக்கும் அல்ல மௌத்த வச்சான். அதே போல மனித படைப்புக்கள் அல்லாஹ் தஆலா விளங்குற பாஷையில சொல்றேன், மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்ல மௌத்த வச்சிருக்கிறான். யாரும் என்ன செய்யல, தப்பேதான். அல்ல மௌத்தையும் வச்சு அந்த மௌத்துக்கு அல்லாஹ் தஆலா சக்கராத்துடைய வர்க்கத்தை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். நாங்க விரும்பியோ விரும்பாமலையோ கண்ணியமான சகோதரர்களே, அந்த மௌத்தையும் ஒரு நாளைக்கு அடைவோம், அந்த சக்கராத்தையும் ஒரு நாளைக்கு நாங்க அடைவோம். அதுல இருந்து யாருக்கும் தப்ப முடியாது. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், மனிதன் எந்த கோட்டைக்குள்ள மறைஞ்சி ஒளிஞ்சி வாழ்ந்தாலும் அடைய வேண்டிய மௌத்து வந்தே ஆகும். சக்கராத்து சொல்றது கண்ணியமான சகோதரர்கள், அது வாய்க்கு லேசானது அல்ல. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ரெண்டு இடத்துல அல்லாஹ் தஆலா சக்கராத்தை பத்தி அல்லாஹ் தஆலா பேசுறான். இந்த சக்கராத்துடைய வருஷத்தை அல்லாஹ் தஆலா ரெண்டு வகையா அல்லாஹ் பிரிப்பான். முதலாவது லேசான சக்கராத், இரண்டாவது கடினமான சக்கராத். லேசான சக்கராத் அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான், நல்லடியார்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அது எப்படியாப்பட்ட சக்கராத் தெரியுமா? இந்த லேசான சக்கராத்துடைய வருஷத்தை மட்டும் நாங்க விளங்கி கொண்டு சொன்னால்
நாங்க வாழ்க்கையில ஒரு நாளும் பாவம் செய்ய மாட்டோம். அந்த மௌத்துடைய சிந்தனையோட வாழுவோம். கியாமத்துடைய நாளையில கண்ணியமான சோதரர்களை நாம் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா எல்லா மனிதர்களும் எல்லாம் மௌத்தாக்கிடுவான், எல்லா மனிதர்களையும். இப்ப பேலன்ஸ் சிரிப்பா மலக்குல் மௌத் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான். இப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுவான் மலக்குல் மௌத் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, யா இஸ்ராயீல், உங்களையே தான் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் மௌத்தாக்குறதுக்கு பொறுப்பு சாட்டினேன். இப்ப நீங்களும் ஏதோ ஒரு படைப்பு குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், அந்த குர்ஆனுடைய வசனத்துல நீங்களும் அடங்குறீங்க. குல்லுன்னு சொன்னா எல்லாரும். அதனால உங்களைய மௌத்தாக்குறதுக்கு இப்ப யாருமே இல்ல, உங்களோட ரூஹ நீங்களே கைப்பற்றிக்கோங்க. மலக்குல் மௌத் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், உடம்புல இருக்கக்கூடிய உயிரை அவங்களே எடுப்பாங்க. கண்ணியமான சகோதரர்களை கிதாப்ல எழுதுறாங்க மலக்குல் மௌத் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்லுவாங்களா எப்படின்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா சக்கராத்துக்கு இவ்வளவு பெரிய ஒரு வருத்தம் ஒன்று வைத்திருப்பதாக நான் உலகத்துடைய வாழ்க்கையில நான் தெரிஞ்சு கொண்டேன்னு சொன்னா, நான் யாரையுமே மௌத்தாக்கி இருக்க மாட்டேன், நான் சர்வ சாதாரணமாக எல்லா மனுஷனும் மௌத்தாக்கி கொண்டிருந்தேன்னு சொல்லி சுருண்டு கொண்டு கீழே போடுவாங்க. இது யாருடைய சக்கராத்? மலக்குல் மௌத் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சக்கராத். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அப்ப பேசக்கூடிய என்னையும் கேட்டுதான் சொல்றேன். நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். வாழ்க்கையில் எத்தனையோ பகுதிகளை கழிச்சிட்டோம். கழிக்க போறது கொஞ்சமா, ஒரு வருஷமா, ஒரு செகண்டான்னு சொல்லி தெரியாது. அதனால இந்த புது வருஷத்துல முதலாவது எங்களை ஒவ்வொருத்தர உள்ளத்திலே மௌத்துடைய சிந்தனை வரும். கபருடைய வாழ்க்கை அது லேசிப்பட்ட வாழ்க்கை இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க கபூர்ல நடக்கக்கூடிய வேதனையை பத்தி நான் ஒரு சில விடயங்களை தான் அவளுக்கு சொன்னேன். ஆனால் அதுல நடக்கக்கூடிய வேதனைகளை நான் இந்த உம்மத்துக்கு பூர்த்தியான முறையில சொல்லியிருந்தால், உங்களில் ஒருவர் மௌத்தாகி விட்டால் அந்த அவரை நீங்க அடக்கம் செய்யறதுக்கு பின்வாங்குவீங்க. எப்படியாப்பட்ட பயங்கரமா இருக்கு. 10 சஹாபாக்கள் சொர்க்கத்தை பத்தி நன்மாராயம் கூறப்பட்டவர்கள். அவர்கள அடிக்கடி நாங்க பேசக்கூடிய ஒரு விடயம் தான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கபூரின் பக்கம் போனா தாடி நடையக்கூடிய அளவுக்கு அழுவாங்களாம். அவங்க அழுவ தேவையில்லை. ஏன் அழுந்தாங்க? கபருடைய வாழ்க்கை கண்ணியமான சோதரர்களை தெரியார்கள், அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு கட்டம். அது வார்த்தையால விளங்கப்படுத்தவுமே இல்லை, எனக்கு சொல்றது லேசி, உங்களுக்கு கேட்கறது லேசி. நாங்க அந்த கட்டத்தை அடையல்ல. கண்ணியமான சோதரர்களே, இப்படி நாங்க உலகத்துடைய சோதனைகள் ஒரு பக்கத்துக்கு விட்டு போட்டுட்டு இதுக்கு பின்னால்தான் எனக்கு நான் ஒரு சோதனை அடைய போறேன். அதுல முதலாவது மௌத்துடைய சோதனை, இரண்டாவது கபருடைய சோதனை. இந்த ரெண்டையும் நான் என்ன செய்யணும்? சீரும் சிறப்புமாக மனமானதாக ஆக்கிக்கொள்ளும். அத மனமானதாக ஆக்கிக்கொள்றதுக்கு நாம என்ன செய்யணும்? இந்த முஹர்ரமுடைய புது வருஷத்துல எந்த வாழ்க்கையை நான் புதுசாக்கும். போன பஸ்ஸை கையை காட்டி வேலையில போனது போச்சு. செஞ்ச பாவத்துக்கு தௌபாவை செய்வோம், அழுந்து தொழுந்து அல்லாஹ் கிட்ட கண்ணீரை வடிப்போம். இருக்கக்கூடிய காலத்தை சரி நான் ஒழுங்கான முறையில பயன்படுத்தணும், இந்த வாழ்க்கையை புதுசாக்கணும் என்ற நியத்தோட பின்வரும் சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு விடயங்களை சாதத்தாழ்த்தி கேட்போம். அல்லாஹ் தஆலா எல்லா வாழ்க்கையிலும் அல்லாஹ் தஆலா மாற்றத்தை அல்லாஹ் உண்டாக்குவான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதுல முதலாவது ஒரு விடயம் தான் கண்ணியமான சகோதரர்களே, இந்த வாழ்க்கையில நான் தொழுகை விடுறது இல்லை. தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்துல எந்த பங்குமே இல்லை. சில இஸ்லாமிய சரியத்துடைய சில சட்டங்கள் இஸ்லாமிய நாடா இருந்தேன்னு சொன்னா நாங்கள் எல்லாரும் பள்ளிக்கு வருவோம். அந்த அளவுக்கு சட்ட திட்டங்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. இது மசாயிகளை சொல்லி மசாயிகள் பேசுற இடம் இல்ல. கண்ணியமானவர்களே, நான் ஒரு முஸ்லிம், எனக்கு தொழுவ கடமை. அல்லாவுக்கு செலுத்தவே நன்றி கடன்ல ஆக குறைஞ்சதுதான் தொழுக. எத்தனை நிமிஷம்? மூடினா ஒரு 15 நிமிஷம். இந்த 15 நிமிஷம் சரி படைச்சவனுக்கு நான் நன்றி உள்ளவனா இருக்கணும் என்று ஏத நெத்தி சுஜூத் செய்யலன்னு சொன்னா என்னைய மாதிரி நன்றி கெட்டவன் வேற யாருமே இல்லை உலகத்துல. அல்ல எனக்கு ஏராளமான நியமத்துகளை பாக்கியங்களை பாரி வழங்கிக்கிறாங்க. யாருக்குமே சொல்லலாத அல்ல எனக்கு உலகத்துல எந்த ஒன்றுமே தரலன்னு சொல்லி. ஒரு மனுஷனுக்கு அல்ல கண் பார்வையை கொடுத்தில்ல, கண் பார்வையை கொடுக்காதவனுக்கும் அல்ல ஒரு பெரிய ஒரு நியமத்தை அல்ல என்ன வச்சிருக்கிறான். அதை கூட நியமத்தை தான் எப்படி நியமத்தா பார்க்கணும்? கண் தெரியாதவன் வாழ்நாள் ஹராமான பார்வை பார்த்தது. இதே பெரிய ஒரு பாக்கியமே. நாம எல்லாரும் போட்டோட்டிங்கிறது அதுல தானே.
செய்யக்கூடிய இபாதத்துல இன்பம் இல்ல, கண்ணு ஹராத்துல போகுது. அல்லாஹ் ஒரு மனுஷன் கண் பார்வை எடுத்தான். அது எங்களுக்கு கெடுதிமா இருந்தாலும் அதனுடைய நலன் என்ன? வாழ்க்கையில ஹராமான பார்வை பார்த்தது. சுப்ஹானல்லாஹ். இந்த விஷயத்துல அல்லாஹ் கிட்ட அவர் பிடிபட மாட்டாரு. இப்படி பார்க்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஏராளமான நியமத்துக்கள் எங்களுக்கு தந்திருக்கிறான். அந்த நியமத்துக்களுக்கு நன்றி செலுத்துறது மிக ஒரு முக்கியமான ஒரு அமல் தான் தொழுகை. தொழுகை இந்த கட்டத்திலையும் என்ன செய்யலாம்? யாருக்கும் உடையலாம். நோம்புக்கு அல்லாஹ் ஒரு விதி, ஒரு நிபந்தனை அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஜக்காத்துக்கு ஒரு நிபந்தனை அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஹஜ்ஜுக்கு ஒரு நிபந்தனை அல்லாஹ் வச்சு. ஆனா தொழுகைக்கு நிபந்தனை இல்லை. நிபந்தனை இல்லைன்னா முஸ்லிமா பொருள்கள் எல்லாம் சொல்லுவோம். அதிலே முக்கியம் இமாம் ஜமாத். ஒரு கடையில வேலை செய்யறோம், பொஸ்டனுக்கு டைம் தாராடில சொல்றதுக்கு பொஸ்கிட்ட சொல்லுவா இல்ல, தொழுகைக்கு டைம் கொடுக்க அப்படியாப்பட்ட தொழில் தேவையில்லை. வாழ்க்கையில பக்குவா எடுக்கணும், தக்குவா எடுங்க, பக்குவா கொடுப்பாங்க. அப்படி செய்யப்படாது. திடீர்னு போட்டுட்டு வரப்பா, போட்டுட்டு வர செல்ல முறையா சொல்லிக்கோ, தாவத்தை கொடுத்துட்டு வாங்க. எனக்கு தொழுகைக்கு நேரம் தாரீங்க, நீங்களும் தொழுகிறீங்க, இந்த முசீபத் குடிச்ச இடத்துல நான் இருக்க மாட்டேன். தொழுகைக்கு டைம் தாரீங்களா, நான் இருக்கிறேன். தாவத்தை கொடுத்துட்டு வாங்க வெளியே. ஒரு படிப்புக்காக எத்தனை கொள்கைகள் எங்களை நாசமாக்கப்படுது. கண்ணியமான சோதர்களே, உலமாக்கள் செல்வாங்க. ஒரு கொள்கையோட முக்கியத்துவம் எப்படி வரணும்னு சொன்னால், ஒரு புள்ள கிளாஸ்ல படிச்சு கொண்டிருக்கு, ஒன்றுக்கு முடிக்குது. இப்ப எப்படி ஒன்றுக்கு போயிட்டே ஆகும், யூரின் பாஸ் பண்ணி ஆகும், இல்லாட்டி ஆபத்து. அந்த கட்டத்துல இருக்கு. அப்ப யூரின் பாஸ் பண்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷமா பெர்மிஷன் கொடுக்குறேன்னு சொன்னா அதை விட முக்கியத்துவம் தான் தொழுகை. யூரின் பாஸ் பண்ண அந்த இடத்துல அதான் அது சோமாட்டி கிடையாது. ஆனா ஒரு படிப்புக்காக வேண்டி ஒரு தொழுகை உட்பட்டால் ஈடு செய்ய முடியாத நஷ்டம். அது எப்படி ஈடு செய்வது? கண்ணியமான சோதர்களே, அதனால தொழுகையில முக்கியத்துவம் எங்களுக்கு வரணும். அதனால முஹர்ரமுடைய மாதத்துல இருக்கிறதுனால ஒரு படிப்பினைக்காக வேண்டி இன்னொரு சம்பவம், கர்பலாவுடைய யுத்தம் இந்த முஹர்ரமுடைய மாதத்துல நடந்துச்சு. எல்லா இடங்களிலும் இந்த சம்பவங்கள் பேசப்படுது. ரத்தங்கள் ஓட்டப்பட்டுச்சு. கடினமான முறையில் வேதனை செய்யப்பட்ட முஸ்லிம்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டாங்க. கண்ணியமானவர்களே, சம்பவங்கள் சொல்றதோ சம்பவங்கள் பேசுறதோ நோக்கம் அல்ல. இந்த கர்பலாவுடைய யுத்தத்தில இருந்து ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய இந்த கொலை செய்யப்பட்ட யுத்தத்தில இருந்து நானும் நீங்களும் படிக்க வேண்டிய முதலாவது பாடம் என்ன தெரியுமா? கண்ணியமான சகோதரர்களே, நீண்ட சம்பவம் சுருக்கமான ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவை நம்பிக்கை மோசடி செய்யப்பட்டாங்க. உங்களுக்கு நாங்க ஆட்சி பதவியை தாரோம், பொறுப்பை தாரோம் சொல்லி மக்களை இருந்து கூஃபா ஈராக்குக்கு என்ன செய்யலாம் கடிதம் கொண்டு போடுறாங்க. மக்கள் எல்லாரும் கிட்டத்தட்ட 12,000-30,000 மேற்பட்டவர்கள் நாங்க பையத் செய்யறோம், நீங்க தான் ஆட்சி பொறுப்பை எடுக்கணும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை மோசடி செஞ்சு அந்த ஊர்ல இருந்து கூஃபா நாட்டுக்கு எடுத்து மோசடி செய்யலாம். ஆனா உண்மையிலே ஆட்சி பொறுப்பை கொடுக்கறதுக்காகவே ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை எடுக்கல. இவங்களோட நோக்கம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் அவருடைய குடும்பத்தை கசல் பண்ணுவோம். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவும் கொலை செய்யப்படுவாங்க. அதை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா நம்பி இருந்தாங்க. ஈமான்ல ஆக ஒரு முக்கியமான ஒரு பகுதிதான் கலாக்கதிர நம்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை தன்னுடைய பேர புள்ள ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரையும் பாக்குறதுக்கு போறாங்க. பாத்திமா நாயகியோட வீட்டுக்கு. பாத்திமாவோட கடைசி போட்டுட்டு வளமை என்ன செய்வாங்க, பேர பிள்ளைய மோந்துட்டு வருவாங்க. அதுக்கு அப்பாமார்களுக்கு அடையாளம் இறக்கம். ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர புள்ளையோட இறக்கம் நடந்திருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்தியாசமான முறையில 2 பேர புள்ளையோட நடந்து கொள்வாங்க. முதலாவது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய கழுத்தை மோப்பாங்க, ஹசன் ரலியல்லாஹு தஆலாவுடைய வாயை மோந்தாங்க. பாத்திமா நாயகி கேட்டாங்க, யார ரசூலல்லாஹ் வளமைக்கு மாற்றமான முறையில் ஒரு முத்தங்கள் ஆகிட்டே, இதுக்குரிய காரணம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தாங்கிக் கொள்ளையிலாம அழுந்து செல்றாங்க. யா பாத்திமா, கடைசி காலத்துல நானும் நீங்களும் இல்லாத காலத்துல உங்களோட ஹசன் அவர் இருக்கிறாரே, இவர் நஞ்சூட்டப்பட்டு கொலை செய்யப்படுவாரு. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவும் கழுத்து வெட்டப்பட்டு அவருடைய ரத்தங்கள் ஓட்டப்படும். நபி அவங்களுக்கு சொல்ல போக ஒரு அப்பாவே நபி அவர் கைது விடுவோம். கண்ணியமான ஒரு அப்பட ஸ்தானத்துல இப்படியாப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்ல போக எப்படி கவலையா இருக்கு.
பாத்திமா நாயகி அது பெற்ற தாய். யார சூழல்லா இந்த பச்சிலன் பாலகன் யாருக்குமே அநியாயம் இந்த புள்ளைய கொலை செய்யறதுக்கும் இந்த பூமிக்கு மேல ஆட்கள் இருக்கிறாங்களா? கியாமத்துடைய நாளையில இதுக்காக வேண்டி நான் அல்லாத முன்னிலே நின்று நான் இதுக்கு நீதி கேட்பேன்னு சொல்லி ஆத்திரப்பட்டு சொல்லிட்டாங்க. நபி அவங்க ஆறுதல் படுத்துறாங்க. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கலாக்கதிர் முடிவு செய்யப்பட்டது. அதோட தான் பொறுமையா இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்ல ஒரு சோதனையை கொடுக்கிறதா இருந்தாலும் அல்லாஹ் அதுக்கு பின்னால பெரிய வெற்றிகளை வலல் ஆகிரத்து கைருல் லக்க, நிச்சயமாக மூமின்களுக்கு துனியாவில ஆகிரத்தில் அல்லாஹ் சிறந்த கூலிகள் எல்லாம் வச்சிருக்கிறான். சுபஹானல்லாஹ். முன்னறிப்பு செய்யப்பட்டது. கண்ணியமான சோதர்களே, உசைன் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்யறாங்க? தன்னுடைய குடும்பத்தில் 50 பேரை கூட்டிக் கொண்டு கர்பலான்னு சொல்லக்கூடிய அந்த ஈராக்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதி, அதுக்கு அந்த மைதானத்துக்கு வாராங்க. அங்கதான் யுத்தம் நடக்க போகுது. இப்ப உசைன் ரலியல்லாஹு தஆலா அவங்க நம்பிக்கை மோசடி சரியான மட்டும் கவலைப்படுறாங்க. கண்ணியமான சோதர்களே, காபிர்கள கையெடுத்துக்கொண்டு சொன்ன கிட்டத்தட்ட 4000க்கு மேற்பட்டவர்கள், 4000க்கு மேற்பட்டவர்களோட இப்ப யுத்தம் நடக்க போது எத்தனை பேர் இருக்கிறாங்க? யுத்தம் செய்யக்கூடியவங்க கிட்டத்தட்ட 20 பேர் தான். மற்ற எல்லாரும் பெண்களும் சிறார்களும். பச்சை குழந்தையும் உசைன் ரலியல்லாஹு தஆலா இருக்கு. கண்ணியமான உசைன் ரலியல்லாஹு தஆலா பாத்திமா நாயகில பாலை குடிச்சு வளர்ந்தவங்க. அவங்களோட வாப்பா யாரு? அலி யாரு? அவர் அல்லாஹ்வுடைய புலி. புலிக்கு பொறுத்து பூனை ஆகாதே, தனியா நின்று ஓடு பண்றான். யாருக்குமே என்ன செய்யலாம்? உசைன் ரலியல்லாஹு தஆலா அவங்கள பெறத்தேலாம போச்சு. கண்ணியமான சோதரரை, காலையில யுத்தம் ஆரம்பிக்கப்படுது. லொஹர் மட்டும் யுத்தம் நடக்குது. கண்ணியமான சோதரர்களை தெரியார்கள் எந்த அளவுக்கு அந்த யுத்தத்துல சோதிக்கப்பட்டாங்கன்னு சொன்னால், கண்ணியமான சோதரர்களை தெரியார்களே, உசைன் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய பெண் பிள்ளைகளும் தன்னுடைய குழந்தைகளும் என்ன செய்யறாங்க? ஒரு கூடாரம் அடிச்சு ஒரு இடத்துல ஒதுக்குறாங்க. பிள்ளைகள் எல்லாரும் பசியின் காரணத்தால தாத்தின் காரணத்தால அழுது கொண்டிருக்கிறாங்க. அதுல பச்சை புள்ள, அப்ப பிறந்த புள்ள, அதுவும் அழுது கொண்டிருக்கு. கண்ணியமானவர்கள், ஒரு தண்ணி சொட்டு குடுக்கிறது கூட வழி இல்லாத நிலைமை. எந்த அளவுக்கு உசைன் ரலியல்லாஹு தஆலா பச்சை புள்ளைய தூக்கி சொல்றாங்க காபிர்கள்ட்ட, கண்டவங்க எனக்கும் உங்களுக்கும் இந்த பச்சை புள்ள என்ன பாடுறது? இதுக்கு ஒரு தண்ணி சொட்டு குடுக்கறது சரி, உங்களோட மனசுல இடம் கொடுப்பது இல்லையா? கேட்கல. கண்ணியமானவர்களே, அந்த படையிலிருந்து ஒரு கொடிய காபிர் என்ன செய்யறாங்க? அம்ப எறிகிறான். அந்த அம்பு பட்டு புள்ளட மேல பட்டு ரத்தம் பீரிட்டு ஓடுது. பாப்பட முன்னுக்கு ஒரு பச்சை புள்ளட ரத்தம் ஓடக்கூடிய நேரத்துல எப்படியாப்பட்ட நிகழ்வாய்கள்? கண்ணியமானவர்களே, இந்த நேரத்துல துவா செய்யறாங்க, யா அல்லாஹ் ஏத புள்ளட ரத்தம் ஓட்டப்படக்கூடிய இந்த காட்சி எனக்கு பார்க்கலையா அல்ல, அதனால எனக்கு பொறுமையதாயா அல்ல, இந்த பொறுமைக்கேற்ற கூலி சொர்க்கத்துல தான் சொல்லி தன்னை கட்டுப்படுத்திக் கொள்றாங்க. 2வது துவா செய்யறாங்க, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஒட்டகம் எப்படி வெட்டப்பட்ட அந்த ரத்தம் உனக்கு இந்த கண்ணியமோ அல்ல, இதைவிட பொறுமதியான ஒரு ரத்தம் தான் ஏத புள்ளட உடம்புல விடக்கூடிய ரத்தம் சொல்லி அப்படியே கீழே போடுறாங்க. கண்ணியமானவர்களே, எல்லாரும் கொலை செய்யப்படுறாங்க. சுப்ஹானல்லாஹ். அவ்வளவு சோதிக்கப்பட்ட அந்த யுத்த மைதானத்துல லொஹருடைய நேரமாவது கண்ணியமானவர்களே, காபிர்கள் அனுமதி கேட்கிறாங்க. இப்ப லொஹருடைய கொள்கை நாங்க இமாம் ஜமாத் நடத்தோம். காபிர்கள் சொல்றாங்க அக்ரிமெண்ட் அப்படி எல்லாம் சொல்லப்படல, யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும். நீங்க தொழுந்தாலும் சரி தொழாட்டியும் சரி டைம் கொடுக்கல தொழுவைக்கு. இன்னைக்கு சர்வ சாதாரணமா டைம் தரலன்னு சரி காட்ட செல்றாங்க. கண்ணியமானவர்களே, இமாம் ஜமாத் முக்கியம், லொஹருடைய கொள்கை முக்கியம். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, இமாம் ஜமாத்தா மைதானத்துல இமாம் ஜமாத் நடக்குது, லொஹருடைய ஜமாத் நடக்குது. ஒரு கூட்டத்தை வந்து காடிக்கு வைக்கிறோம், இன்னொரு கூட்டம் இமாம் ஜமாத் நடக்குது. ஸலாத்துல் ஹௌஃப் சொல்லி சொல்லுவாங்க அரபுல. அல்லாஹ் தொழுகைய உள்ளத்துக்கு அனுமதி கொடுப்பதாக இருந்தால் இந்த யுத்தத்துடைய மைதானத்தில் அனுமதி கொடுத்திருப்பான். அந்த ஈமானிய உணர்வு உசைன் ரலியல்லாஹு தஆலா இருந்துச்சு. அல்லாஹ் எப்படியாப்பட்ட கண்ணியத்தை அல்லாஹ் கொடுத்தான். யுத்தத்துடைய மைதானத்தில் லுஹருடைய தொழுகையுடைய முக்கியத்துவம் படைச்சவங்க கட்டளை நிறைவேற்றுவோம். சுப்ஹானல்லாஹ். 2வது உசைன் ரலியல்லாஹு தஆலா வெட்டப்பட்டுட்டாங்க. எப்படி வெட்டப்படுறாங்கன்னு சொன்னால், கண்ணியமான சகோதரர்களே, உசைன் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய குடும்பத்துக்கு தண்ணி சொத்தை எடுத்துக்கொண்டு கொடுக்கறதுக்கு போறாங்க. அந்த நேரத்துல யாரும் காடிக்கு இல்ல, எல்லாரும் வந்து மட்ட பண்ணிட்டாங்க. ஒருத்தன் என்ன செய்யறான்னு ஒரு காபீர், கண்ணியமானவர்களே, இடது கையை தாக்குறாங்க. இடது கையை தாக்கியதன் பின்னால அது பாதிக்கப்படும். என்ன செய்யறாங்க? வலது கைக்கு தண்ணி எடுக்கிறாங்க, வலது கையாலே மடிக்கப்படுது. இன்னொரு காபீர் நெஞ்சுக்கு என்ன செய்யறாங்க? அம்பால குத்துறான். இப்படி சின்ன பின்னமாக்கப்படுது உடம்பு.
நிமிர்ந்து சொல்லக்கூடிய ஒரு கொடிய காபிர் என்ன செய்யறாங்க, உசைன் ரலியல்லாஹு அன்ஹு தலைய வேலையாக வெட்டி அதை பிளேட்ல வச்சு யசீதுடைய ஆட்சி யசீது இப்னு முஆவியா சொல்லோட மவன் அநியாயக்காரன் அவன்கிட்ட போய் கொடுக்கப்படுது. உசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய பேர் அதாவது உசைன் ரலியல்லாஹு அன்ஹு தலை வெட்டப்பட்டு இவ்வளவு சோதனைகளுக்கு மத்தியில கண்ணியமான சோதனைகள் பெரியார்களே தொழுக உடுப்படல்ல. ஆச்சரியம் என்ன தெரியுமா, சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிறாங்க, கடினமான முறையில் ரத்தம் பேசிக் கொண்டிருக்கு. தன்னுடைய பிள்ளைகளை சில பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்றாங்க இப்ப நான் மௌத்தா போவேன், நான் இந்த யுத்தத்துக்கு வாரத்துக்கு முன்னால எனக்கு கொஞ்ச நேரம் தூக்கம் உண்டு போச்சு. அந்த தூக்கத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல சொன்னாங்க, இன்றையோட உங்களோட வாழ்க்கை முடிய போது நாங்க சொர்க்கத்துல சந்திப்போம்னு சொல்லி எங்க அப்பா ஏற்கனவே முன்னாடி மௌத்தா போற துருவி தயவு செய்து செல்றேன், நான் மௌத்தா போனாலும் நபியுடைய ஒவ்வொரு சுண்ணத்துக்களும் இந்த பூமிக்கு நேரம் ஹயாத்தாக்கப்படும். நான் மௌத்தா போனதன் பின்னால எங்க அப்பா சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், ஒரு மையத்து வீட்டுல ஒரு மையத்துக்காக வேண்டி பெண்கள் முடிகளை கிழிச்சு கொள்றது, மோத்துல அடிச்சு கொள்றது, இப்படியாப்பட்ட காரியங்களை நபியாவும் தடுத்திருக்கிறாங்க. அதனால நான் மௌத்தா போனதன் பின்னால கலாச்சாரத்தை நம்புங்க, பொறுமையாயிருங்க, இந்த பாவத்தை செஞ்சிடவானா, இந்த சுண்ணத்துக்கு மாற்றம் செஞ்சிடவானா. யுத்தத்துடைய மைதானத்துல கண்ணியமான சோதர்களே ஷஹீதாக்கப்படுது. அல்லாஹ் உசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரெண்டு பேருக்கும், ஹசன் உசைன் ரலியல்லாஹு ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் சொர்க்கத்துல பெரிய அந்தஸ்துகளை பெரிய கண்ணியங்கள் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறது. ஷஹீதா ஷபாப் அஹ்லில் ஜன்னah, இந்த பட்டத்தை அல்லாஹ் சும்மா கொடுத்தானா சொர்க்கத்துடைய வாலிபர்கள் தலைவர்கள். அதனால இந்த சம்பவத்தை நான் இன்னத்துக்கு சென்ன கண்ணியமானவர்களே, தொழுகையை யாருக்கும் விடுறதுக்கு அனுமதி ஒன்று இல்ல. பெண்களுக்கும் வீட்டுல போயிட்டு தொழுகையை கொண்டு நாங்க ஏவோனும், தருதீபான வார்த்தைகளை செல்லோனும், அவங்களையும் தொலை வைக்கணும். மனைவிமார்கள் சரியான முறையில தொழுகையுடைய விஷயத்துல பேணுதலா இருந்தால்தான் கணவர்மார்களாகிய எங்கட வியாபாரத்தில் எல்லாம் பறக்கச் செய்வான். நாமத்தும் தொகை தொழுகைவார் வேற கொண்டாடி தூங்குறான்னு சொன்னால் ஒரு மனிதன் வாழ்க்கையில முசீபத் வாரத்துக்கு அடிப்படை காரணம் பஜ்ர் இல்லாம தூங்குறது. பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு முறை பஜ்ர தொழுந்துட்டு தூங்கி கொண்டிருக்காங்க. நபி அவங்க வாரம் கேட்கிறாங்க, யா பாத்திமா, பஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் எப்படியாப்பட்ட பறக்கத் செய்யப்பட்ட நேரம் சொன்ன, இந்த நேரத்தில் அல்லாஹ் மக்களுக்கு பங்கு அந்த ரிஸ்க்ல எல்லாம் பறக்கத் செய்யாது, நீங்க தூங்கினா கிடைக்காதுன்றாங்க. தொழுந்துட்டு தூங்கினா அப்ப எங்கட மனைவிமார்கள் தொழுகையே இல்லாம எங்க மகள் தொழுகையே இல்லாம தூங்கினா எவ்வளவு பேர் ஒரு கைசேதம் என்றத நாங்க ஒவ்வொருத்தரும் கண்ணியமான சோதர்களே கொஞ்சம் உள்ளத்துக்கு எடுப்போம். அதனால் தொழுகையில விஷயத்துல மிச்சம் பேணுதலாக பக்குவமாக இருந்து நாங்களும் சொல்லுவோம், எங்கட பிள்ளைகளையும் சொல்ல வைப்போம். அதே மாதிரி முழு உம்மத்துக்கும் இந்த தொழுகையை கொண்டு ஏவோடும் அந்த பொறுப்பு அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். இதை ஒவ்வொருத்தரும் அது எந்த ஜமாத்தான பிரச்சனை இல்ல, பொறுப்பு இருக்கு. பள்ளிக்கு வெளியில இருக்கிறவனை கொண்டு போய் பள்ளியில சேர்க்கிறது அது ஏத பொறுப்பு. கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, இரண்டாவது ஒரு விடயம் தான் எங்களோட தொழுகையுடைய விஷயத்தை நாங்க சீராக்கி எங்களோட வாழ்க்கையை நாங்க புதுசாக்கணும். இரண்டாவது இந்த புது வருஷத்துல எங்களோட குடும்ப வாழ்க்கையை கொஞ்சம் புதுசாக்கணும். குடும்ப வாழ்க்கை சுருக்கமா சொல்லப்பட கண்ணியமான சோதரர், ஒரு மனுஷன் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுறது, நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட என்ன இபாதத் அல்லாஹ் கிட்ட போவதா இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை சரியா இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைருக்கும் கைருக்கும் லிஅஹலி வான கைருக்கும் லிஅஹலி, உங்களில் சிறந்தவர் மிகவும் கைன்னு சொன்னா உங்களில் மிகவும் சிறந்தவர் உங்களோட மனைவிமார்கள்ட்ட சிறந்தவர்களே. எங்கட நோனா பார்த்து செல்லோனும், என் கணவர் சீதே, என் கணவர் தங்கம் அப்படி சொன்னாக்க அல்லாஹ் கிட்ட நல்லவன். ஊரு முழுக்க ஆதியா இருந்தது, ஊரு முழுக்க பட்டத்தை கொடுக்குது, கொண்டாடி சொல்ல நீ ஒன்றுக்கு உதவாதவன் அல்லாஹ் ஒன்றுக்கு உதவாதவன் தான். இது ஹதீஸுடைய கருத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 திருமணம் முடித்தாங்க. சுப்ஹானல்லாஹ், 11 திருமணம் முடிச்சு 11 மனைவிமார்கள் நல்ல பேர் எடுத்தாங்க. எப்படி குடும்ப வாழ்க்கை, சுப்ஹானல்லாஹ். வஹி இறங்கக்கூடிய ஆரம்ப நேரம் தன்னுடைய தாயும் இருக்கல தந்தையும் இருக்கல. கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க தான் கிட்ட இருந்து கணவனுக்கு ஆறுதல் சொல்றாங்க. அல்லாஹ் குர்ஆன வஜால பைனக்கும் மவத்தக வ ரஹ்மான்றானே, கணவன் மனைவிக்கு மத்தியில ஒரு ரஹ்மத், ஒரு மவத், ஒரு லவ். மவத்தக்கு சொல்ற பாஷை அது கணவன் மனைவிக்கு உண்டாகக்கூடிய லவ் பத்தி எல்லாம் பேசுறான். சுப்ஹானல்லாஹ். நபி அவங்க மௌத்தா போக்களையும் கௌபத்துல்லா பாத்தனையில மௌத்தா போவல்ல, சுஜூத்ல மௌத்தா போவல்ல. நபி அவங்க ஆசைப்பட்டது ஆயிஷாவுடைய ரலியல்லாஹு தஆலா மதீனா மௌத்தா போறது. ஆயிஷா இந்த மதீனத்தான் ரூபி, இதுதான் சிறந்த குடும்ப வாழ்க்கை. நீங்க தஹஜ்ஜத் தொழுது வேலை இல்ல, நீங்க ஹஜ் செஞ்சு வேலை இல்ல, உங்களோட மனைவி நல்லவன் செல்ல ரசூலுல்லாஹ் உலகத்துக்கு படிச்சு கொடுத்தாங்க.
சுப்ஹானல்லாஹ். அதனால குடும்ப வாழ்க்கையை நாங்க புதுசாக ஆக்கணும். இன்றைக்கு எந்த நடவடிக்கை சில முக்கியமான சில விடயங்களை யாரை குட்டி காட்டுறதுக்கோ இல்ல, நான் எனக்கு இந்த ஊரை பத்தி தெரியாது, நான் சும்மா அந்த சமுதாயத்தோட அதிகமா பழகி நிறைய குடும்ப வாழ்க்கையினுடைய பிரச்சனையில மூழ்கி எழுதியனால நான் சில விஷயங்களை சொல்றேன். சில தவறுகளை விடுறாங்க, சில ஊர்ல சில தவறுகளை விடுறாங்க. எந்த அளவுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். கண்ணியமான சோதரர்களே, ஒரு ஊர்ல ஒருத்தர் என்ன செஞ்சாரு, ஒருத்தர் பெரிய ஆஜியார், நல்ல கல்வி உதவி செய்யறார். அவருக்கு ஒரு மதிப்பொன்றி, மதிக்கத்தான் வேணும். ஆனா இவர் விபச்சாரம் செய்கிறார். ஊர்ல விபச்சாரம் செய்கிறவன் எல்லாம் செட்டியில உட்கார வைத்து அவரை கண்ணியப்படுத்துறதும், பள்ளி வசூலும் அவர் எடுக்கிறதும், இப்படி கண்ணியப்படுத்தப்படுறாங்க. கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா? 2வது திருமணம் முடிக்காக்கள் ஒதுக்கப்படுறாங்க. சமுதாயத்தில் நடக்கிற ஆபத்தில் ஒரு முசீபத், ஊருக்கே கருத்துரியம். மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளும் தான், ஊர் மக்களும் தான். 2வது கல்யாணம் முடிக்கிறதுக்கு 1வது கொண்டாடி அனுமதி தேவையில்ல. நாட்டுடைய சட்டம் அனுமதி எடுக்கணும். நாட்டுடைய சட்டத்தை பத்தி பேச போனா இதை யதார்த்தத்தை சொன்னா பேசி வேலை இல்ல. அதுவும் சீனாவுடைய அறிமுகம் தான். 1வது கொண்டாடி கேட்ட அனுமதி கொடுப்பாங்க. முதலாவது அவங்களுக்கு தெரியும் 1வது கொண்டாடி கிட்ட கேட்ட அனுமதி கிடைக்காது. எப்படி சரி இங்க இல்லாமலாச்சு விபச்சாரத்தை பரப்பொருள் நோக்கத்தோட நாட்டுடைய சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது வேற விஷயம் கண்ணியமானவர்களே. ஆனால் சரியற்ற 1வது கொண்டாடி அனுமதி தேவை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உனக்கு 2 முடிக்கணுமா, 1வது கொண்டாடிய நீ சரியா பாக்குற சக்தி உன உடம்புல இருக்கா, நல்ல சம்பாதிச்சு பாப்பியா, கண்கலமா பாப்பியா, முடி பிரச்சனை இல்ல. அல்லாஹ் அனுமதி கொடுத்த விஷயத்தை எங்களுக்கு எப்படி ஹராமா கேளும்? 2வது கொண்டாடி அநியாயம் அவனும் அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். இன்றைக்கு உள்ள நிலைமைகள், சில செல்வந்தர்கள் கண்ணியமானவர்களே அல்லாஹ் பாதுகாக்கணும். விதவைகளுக்கு உதவி செய்யற என்று சொல்லி, விதவைகளுக்கு கடன் கொடுக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் பாதுகாக்கணும். எத்தனை அறிவச்சார் சில விதவைகள் கண்ணுக்கு முன்னால அழுகுறாங்க. மௌலவி யார நாங்க நம்புறோமோ அவங்க தான் பிடிக்கு மோசடி செய்யறாங்க. தாடியோட இருக்கிறாரு, தொப்பியோட இருக்கிறாரு, உதவி செய்யற என்ற பெயர்ல எனக்கு எத்தனையோ பிரயோஜனங்கள் எதிர்பார்க்கிறாரு. 6 புள்ளட உமா, 10 புள்ளட உமா. இதெல்லாம் சும்மா இல்ல கண்ணியமானவர்களே, சும்மா பேசல. அப்படியாப்பட்டவர்கள ஊர்ல மதிப்பு. நான் சொல்ற அப்படியாப்பட்டவங்க கல்வி ஊருக்கு வரும். கண்ணியமான சோதரர்கள் பெரியார்களே, அதனால இந்த விஷயத்துல கொஞ்சம் பேணுதலா பக்குவமாக இருக்கும். அதனால விபச்சாரம் செஞ்சவனை ஒதுக்கீடு சொல்லி ஷரியத் சொல்லல, அதுக்கு எங்களுக்கு ரைட்ஸும் இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட மாயிது இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு தஆலா விபச்சாரம் செஞ்ச நிலையில வாராங்க. யார ரசூலல்லாஹ் சினா செஞ்ச சூப்பரா ஆகும். நபி அவங்க நம்பல, சொன்னாங்க நீ விபச்சாரம் செஞ்சிருக்க மாட்டாய், நீ முத்தம் ரசூல குறைய மறைச்சாங்க. நபியோட பெரியாக்களா நாங்க அவங்களை எதிர்த்து கேவலப்படுத்துறதுக்கு அனுமதி இல்லை. நான் சொல்ல வரல அவரை கேவலப்படுத்தி இவரை கண்ணியப்படுத்தோம்னு சொல்லி முறையாக கையாளப்படும். சரியத்துடைய சட்டம் ஏதோ அதை ஹயாத்தாக்கணும். இது முதலாவது விஷயம். 2வது விஷயம் கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, எத்தனையோ திருமணங்கள்ல வலி பிரச்சனை உலமாக்கள் இருக்கிறாங்க. கேட்டுப்பாடு கண்ணியமான சகோதரர்களே, வாப்பா எப்படியாப்பட்டவரா இருக்கணும், அவர் குடிகாரனாக இருந்தாலும் சரி, தொழுகை இல்லாதவனாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு வழி வாப்பாதான். வாப்பாக்கு விருப்பம் இல்ல, வாப்பாட பத்தி கணக்கெடுக்கிறான்னு சரி, இந்த சட்டம் அப்படி என்ன செய்யும், காலியாருக்கு போகும். காலியார் என்ன செய்வாரு, ரூல்ஸ சொல்ற அவரு தோல் அடிச்சு வாப்பாக்கிட்டு அனுமதி கேட்பாரு. 3 நாள் டைம் கொடுப்பாரு. இந்த 3 நாளைக்குள்ள நீங்க உங்களோட மவள்கிட்ட தீர்மானத்தை நீங்க முடிச்சு வைக்கணும். அப்படி இல்லாட்டி நான் பொறுப்பெடுத்து செய்யவான்னு சொல்லி வக்காலத்து வாங்கணும். அப்படி வக்காலத்து வாங்கி திருமணம் முடிச்சு கொடுத்தாதான் இந்த திருமணம் ஹலால். இன்னைக்கு அனபி மதுரை புடிச்சுக்கணும், அந்த அதிசுக்கும் விளக்கம் தெரியாம ஓடி போய் சரியான முடிக்கிற ரூம் போட்டு புக் பண்ணி உள்ளே எடுத்தாச்சு. அராண்டு சொன்னா அனபி மதுரை வந்திருக்கேன், எங்க வந்தீங்க ஓடி போய் கல்யாணம் முடிச்சுட்டேன்னா வழி இல்லாம திருமணம் முடிக்கணுமா? என்ன சரியத்தை அடைஞ்சு வச்சுக்கிறாங்களோ தெரியாது. அன்பான வாலிபர்களே, உம்மவாப்பட அனுமதி இல்லாம, உம்மவாப்பட துவா இல்லாம நீங்க எவ்வளவு பெரிய இடத்துல கல்யாணம் முடிச்சாலும் சரி, தங்கத்தால் எழுதி வையோ, இந்த வாழ்க்கையில எல்லாம் நிம்மதிய சந்தோஷம் குட்டிக்கு எடுத்துரும். அல்லாஹ்வுத்தாலா நாங்க எங்க உண்மைக்கு என்ன அநியாயம் செஞ்சோமோ எனக்கு பிறக்கக்கூடிய பிள்ளையும் ஏன மூஞ்சில கரிய பூட்டிட்டு போகும்.
அதனால திருமணத்துடைய விஷயத்துல வழியுடைய விஷயத்துல மிச்சம் பக்குவமாக பேணுதலாக இருப்போம் கண்ணியமான சகோதர பெரியார்களே. மூணாவது குடும்ப வாழ்க்கையுடைய விஷயம் தான் கண்ணியமான சகோதர பெரியார்களே. எத்தனையோ குடும்ப வாழ்க்கை இன்னைக்கு தலாக்ல போயிட்டு நிற்கிது. வருஷத்துல 10,000 கல்யாணம் நடந்தேன்னு சொன்னால் கண்ணியமானவர்களே 5,000 டிவோர்ஸுடைய காரணத்தை எடுத்துக்கொண்ட பேசி வேலை இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். என்னென்னமோ சரி டிவோர்ஸ போட்டீங்க, என்னத்துக்காக நீங்க டிவோர்ஸ போட்டீங்க? இல்ல உம்மோட உடுப்ப கல்லூரா இல்ல, உங்களோட உம்மோட உடுப்ப கல்லூர வேலைக்காரி அல்ல. ஷாஃபி மதமுடைய சட்டம் பாப்புலோட உடுப்ப கல்லூரத்துக்கும் கொண்டாடிக்கு ரைட்ஸ் இல்ல. அவ 7 ஆண்டு கோர்ஸ் பண்ணலாம். அவருக்கு சமைச்சு தாரது அவருக்கு வாஜிப் இல்லை. ஆனாலும் மனைவிமார்கள் மனுஷத்தன்மையோட செய்யறாங்க. அப்ப ஏன் உம்மருடைய போடலும் இன்னைக்கு மாமி மருமகள் பிரச்சனை பெரிய பிரச்சனை. கல்யாணம் முடிச்சு 3 மாசத்துக்கு பின்னால மாப்பிள்ள என்ன செஞ்சாரா, கூட்டு கதவுல கேள்வி மாமியோட எல்லாம் சொர்க்கம் தெரிஞ்சு வச்சாரா. மாமியோட எல்லாம் சொர்க்கம். மாமிக்காரியை பார்த்து இதை அழிச்சிட்டு கீழே எழுதி நான் மருமகனே 3 மாசம் தான் இது சொர்க்கமா இருக்கும், அதுக்கு பின்னால பார்ப்போம். அதுக்கு பின்னால பார்த்தா மாமியா மாதிரி ஆமி கேம்பா மாதிரி யுத்தம் சுருக்கம் விளங்குற பாஷையில. அதனால கண்ணியமானவர்களே, குடும்பத்துல பல பிரச்சனைகள் பல சிக்கல்கள் வரும். ஆனா கொஞ்சம் சமாளிச்சு போகணும். எங்கட கண்டித்தனத்தை எல்லாம் எங்கட மனைவிமார்கிட்ட காட்டப்படாது. எங்கட வியாபாரத்தில் வைக்கிற கோவங்கள் இல்ல. நான் வீட்டுக்கு போக்கல ஒரு பெஸ்ட் ஹஸ்பண்டா நான் போகணும், கணவனா போகணும், திருச்சி கொண்டு போகணும், மூஞ்ச சொந்த போட்டு கொண்டு போறேன் இல்ல. எங்கட மனைவிமார்கள் அவங்க பியூட்டியா இருக்கணும். வீட்டுக்கு போகக்கூடிய நேரத்தில் மனைவி போனால் அடிக்கப்படாது. மனைவி வாசல்ல இருந்து கணவனை வெல்கம் பண்ணணும். இது சுண்ணத்து, இது பரக்கல். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, 3 மாசமா எங்கட வீட்டுல சாப்பாடு சமைக்கிறதுக்கு அடுப்புல என்ன இல்ல. எப்படி சந்தோஷம் எழுதும் தெரியுமா? ஆயிஷா நாயகி வீட்டு வாசல் இல்லைன்னா வானத்துல ஒரு சூரியன், 7 வீட்டுக்குள்ள ஒரு சூரியன், 7 வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சூரியன், வானத்துல இருக்கக்கூடிய சூரியனோட சிறப்பு நபியோட வெல்கம் பண்ணி எடுப்பாங்க. இதுதான் மவக்கல். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி ஒரே பிளேட்ல சாப்பிட்டாங்க, ஒரே பிளேட்ல சாப்பிடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகியும் மைதானத்துல ஏசோடு இருக்கிறாங்க. இது கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய அன்பு. இந்த பாசங்கள் எங்களுக்கு பரிமாறிக்கொள்ள தெரியாம இருக்கு. எல்லாத்துக்குமே சண்டியனா இருக்கும். மனைவிட விஷயத்துக்கு நாங்க எல்லாரும் இப்ப நொண்டியா இருக்கிறோம். எப்படி குடும்ப வாழ்க்கையை கொண்டு போகணும்னு தெரியாது. எடுத்து வைக்க மூடிய இல்ல கண்ணியமானவர்களே. பெரிய தியாகத்துக்கு மத்தியில மனைவிமார்கள் வந்து இருக்கிறாங்க. அவங்களை கண்ணியப்படுத்தணும், அவங்களுக்கு கொடுத்த ரெஸ்பெக்ட கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்கிற ஹக்க சரியான முறையில கொடுக்கணும். அதே மாதிரி புள்ளையோட நல்ல இறக்கமா நடந்து கொள்ளும். கண்ணியமான இந்த 3 விஷயத்தையும் இந்த முஹர்ரமுடைய மாசத்துல நாங்க புதுசாக ஆக்கிக் கொள்ளணும். இப்ப சும்மா விட்டு போகக்கூடிய நேரத்துல ஏனைய காலங்கள்ல போறதை விட புதுசாக போகணும். கொண்டாட்டி பார்த்து செல்லணும். என்னவா வித்தியாசமான முறை குடும்ப வாழ்க்கை புதுசாகிட்டு போவோம். வீட்டுக்கு சலாத்தோட போவோம். வீட்டுக்கு பறக்க சுபானல்ல கடைசி ஒரு அதிக சொல்லிட்டு சுற்றுலா முடிச்சு வலிமன் சொல்ற பெரியார்களே, பசுருடைய சொல்லுங்க ஒரு முக்கியமான ஒரு சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, கணவன் பத்து எழும்புறாரு, மனைவிய தட்டுறாரு, மனைவி எழும்புறதுக்கு மறுக்கிறா, தண்ணி கொஞ்சம் தொழிக்கிறாரு. அல்லாஹ் அந்த கணவன் வாழ்க்கையில ரஹ்மத் செய்யட்டும். ரசூலோட துஆக்கு பதிலுக்கு எழும்புறாக்கள். வயசு பத்து எழும்புறா, கணவனை தட்டுற, கணவன் எழும்புறதுக்கு மறுக்கிற, தண்ணி ஒரு பாலி தண்ணியை தூத்துறதுல கொஞ்சம் தொழிக்கும். அதுக்கு அப்படித்தான் வந்துருக்கு. ஒரு பாலி தண்ணியை தூத்துறதுல சண்டைத்தான் வரும். கண்ணியமா தொழிச்சுடுறது. கணவன் எழுபத்துக்கு மறுக்கிறாரு. நபி அவங்க சொன்னா, இந்த மனைவிட வாழ்க்கையில் அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். அதனால தீனையும் கொடுப்போம், துணியாவையும் கொடுப்போம், குடும்ப வாழ்க்கையை செழிப்பாக்குவோம். புது வருஷத்துல எங்களோட வாழ்க்கையை புதுசாக்குவோம். கண்ணியமான சோதரர்களை, கடைசி காலத்துல நாங்க ஒவ்வொருத்தரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கோ நாளைக்கு அடுத்த சேர்க்கணும். நாங்க மௌத்தா போறோம். கண்ணியமானவர்களே, நான் மௌத்தா போறேன். நான் மௌத்தா போறதுக்கு உலகத்தை எந்த ஒன்றும் வரப்போறது இல்லை. கண்ணியமானவர்களே, நான் செஞ்ச அமல் மட்டும்தான் எனக்கு என்னையோட வரும். என கபூரை செழிப்பாக்கும். கண்ணியமான சோதரர்களே, அல்லாஹ் அசர் காலத்தின் மீது சத்தியமாக இன்னல் இன்சான நிச்சயமாக மனிதர்கள் எல்லாரும் நஷ்டத்தில் இருக்கிறாங்க. இல்லல்லதி ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸப்ர். ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் செஞ்சு அடுத்த மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி உலகத்துல ஏற்படக்கூடிய கஷ்ட துன்பங்களை பொறுமையாகிறார்களே, இந்த 4 கூட்டத்தார்களை தவிர மற்ற எல்லாரும் நஷ்டவாதிகள் எல்லாம் சொல்றாங்க. இந்த பயனுடைய சுருக்கம் இந்த வல்லத்து சூறால இருக்கு. படிங்க, தெளிவு பெருங்க, வாழ்க்கையை மாத்திக்கோமா. ரப்பல் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பேசின கேட்க அனைத்து விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பார்த்து நம்ம மனிதர்கள் நசீபாக்குவாங்க. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிச்சியா அல்லாஹ்.
எங்களோட அனைத்து குற்றம் குறைகளை மன்னிச்சிரியாவலாம். அறிந்தும் அறியாமல் தெரியாமல் செய்த பூரா பாவங்களை மன்னிச்சிரியாவலாம். எங்களோட பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியாவலாம். எங்களோட குடும்பத்தார்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியாவலாம். பூரா உம்மத்துடைய பாவங்களை அல்லது மன்னிச்சிரியாலாம். பூரா உம்மத்துக்கும் அல்ல தீசை சேர்றதுக்கு அல்ல காரணமாக வச்சிரியாலாம். எத்தனையோ பெரியால மதம் மாற்றத்தோட அல்ல தீன் இல்லாமல் இன்னொரு தூரமாகிதானே யாழ்ல உலகத்திலே அல்ல நாங்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறது போல கியாமத்துடைய நாளில் சொர்க்கத்திற்கு அனைவர்களும் முன்னே தெரியா அல்லா யாழ்லா ரஹ்மான் உம்மத்துக்கும் நீ ரஹ்மத் செஞ்சிரியா அல்லா, உம்மத்துக்கும் பரக்கத் செஞ்சிரியா அல்லா. எங்களோட கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தையும் இல்லாமல் ஆக்கிரியா அல்லா. எங்களோட பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லா. அந்த ஸ்ரீதேவிகளோட தவறுகளையால நீ மன்னிச்சிரியா அல்லா. இந்த இடத்துல யாழ்ல எங்களோட திறமையால நாங்கள் இந்த இடத்துக்கு வரலையா அல்லா. யாழ்லா அந்த பெற்றோர்களுக்கு தியாகம் யா அல்லா. யாழ்லா அவர்களுக்கு இந்த நலவுகளுடைய பரக்கத்தால் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் யா அல்லா. யாழ்லா சின்ன காலத்துல கஷ்டப்பட்டு யா அல்லா, தூக்கம் விழிச்சியா அல்லா எங்களைய பார்த்தாங்க அல்ல. அதனால கபூர்ல அவர்களை நிம்மதியாக தூங்க வைக்கிறியா அல்லா. கபூர்ல நிம்மதியாக இறக்கம் காட்டிடுவாயா அல்லா. யாழ்லா கபூருடைய வாழ்க்கையை செழிப்பாக ஆக்கிறியா அல்லா. எங்களோட உமா வாப்பாக்கு நாங்க என்னென்ன சிதுமக்களை செஞ்சோமோ அல்ல, அதே மாதிரி எங்களோட பிள்ளைகள் எங்களுக்கு சிதுமத் செய்யணுமையா அல்ல. நாங்கள் ஓட்டா போனதினால எங்களை பிள்ளைகள் கபூருக்கு பொதுவாக அனுப்பக்கூடாதியா அல்ல. எத்தனையோ பிள்ளைகளை சரியான முறையில் வளர்க்காம மௌத்தா பெரியால பொதுவாக சம்பாதிச்சு கொண்டிருக்கிறாங்க அல்ல. அந்த நிலைமைகளுடைய எங்கள் அனைவர்களையும் பாதுகாக்கிறியா அல்ல. இந்த ஊருக்கு நிர்வாகிகளுக்கு பாதுகாக்கிறியா அல்ல. அனைவர்களோட வாழ்க்கையில பூர்த்தியான மாற்றங்களை எங்களோட துவாக்களை கபூல் செய்வாயாகும். துவாக்கள் ஏற்றுக்கொள்வாயாகும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன ஸய்யிதனா முஹம்மதன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் வ பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் ஃபில் ஆலமீன் இன்னக ஹமீதும் மஜீத். فيا عباد الله إني أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من عذاب النار وتدخلكم الجنة. وقد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. وقال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله مولانا. وقال رسول الله صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمن والجنة الكافر. بارك الله لنا بالقرآن العظيم ونفعنا وإياكم بالله وذكر رحمكم ولهذا أستغفر الله ولسائر المسلمين والمؤمنين من استغفروا إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم وبارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم في العالمين انك حميد مجيد. فيا عباد الله اني اوصيكم ونفسي اولا بتقوى الله. وقد قال الله تعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وقال رسول الله صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبي بكر الصديق رضي الله عنه وأشهد في أمر عمر رضي الله عنه وأشهد وحيا عثمان رضي الله عنه علي رضي الله عنه والحسن والحسين سيدا شباب الجنة فاطمة الزهراء سيدة شهر الجنة وخمسة أسد الله وأسد رسول سيدة شهر القيامة. اللهم اغفر لنا ولنا مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. الله أصحابي لا تبتئس مغرر من بعدي فمن أحبهم فبحبه حبهم ومن أبغلهم فببغضه أبغض وخير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات. اللهم أعز الإسلام والمسلمين وعادل الشرك والكفرة واليهود والنصارى والمشركين وانصرنا على القوم الكافرين. اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار ولا تسوي خلقنا بالنار ولا تجعلنا من حسب النار فإنا بس الموت بس القرار. ربنا اغفر لنا ولإخواننا سبقونا بالإيمان ولا تجعلنا غير الجام ربنا إنك رؤوف رحيم. فيا عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. قيموا للصلاة. الله
أكبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين.